இந்த சில் கிளைமேட்டில் நான் ரைட் பண்ண 50 கிலோமீட்டரை அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி ஜூம் 160 பற்றி டீட்டெயிலாக உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். டூரிங் மட்டும்தான் போகலாமா, சிட்டியில் ரைட் பண்ண ஈஸியாக இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா, நமக்கு ஹேண்டில் பார் பொசிஷன், சீட்டிங் வந்து எப்படி இருக்குது, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மெயினாக வந்து மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, இந்த மாதிரி வந்து ஜூம் 160 பற்றி ஃபுல் விஷயங்கள் எல்லாத்தையுமே ஈச் அண்ட் எவ்ரி விஷயம் எல்லாத்தையுமே உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். மழை வேற விடலைங்க, பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் நின்று தான் உங்களுக்காக வந்து நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். பெருசாக உங்கள்கிட்ட அப்படி என்ன கேட்டுற போகிறோம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாவில் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நான் ரைட் பண்ண இந்த 50 கிலோமீட்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சீட்டிங் கம்ஃபர்ட் தாங்க. செம்மையாக இருக்குங்க. ஹீரோ வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வைடான ஹேண்டில் பாருமே வந்து நல்லா தின்னாக இருக்குது. ஸோ கை வலி இல்லாமல் கம்ஃபர்டபுளாக வந்து போக முடியுது. அதேமாதிரி சீட்டிங் வந்து நம்ம வந்து 3 டைப்பாக வச்சுக்கலாங்க. நம்மளுடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜூம் 160 நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகுது. நார்மலாக ஒரு ஆஃபீஸ் போகிறோம், ஒரு அப்ரைட்டான பொசிஷன் வேணும் அப்படிங்கிறப்ப நமக்கு ரைடிங் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா அப்ரைட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் நம்ம வந்து ஆஃபீஸ் வந்து போகிறோம், இல்லை காலையிலே வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு எனர்ஜியோடு இருக்கோம், ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆஃபீஸ் போகிறோம் அப்படிங்கிறப்ப லைட்டாக நம்ம கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து உட்காந்து காலை பின்னாடி தள்ளணும்னா ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டான்ஸ் வந்துடுது, ஒரு எனர்ஜி வந்து வருது, செம்மையாக என்ஜாய் பண்ணி போக முடியுது. அதுவே ஆஃபீஸ் முடிச்சு ரொம்ப டயர்டாக அப்படியே பேட்டரி லோ ஆகி நம்ம வந்து வீட்டுக்கு வரோம், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து கொஞ்சம் பின்னாடி நான் வந்து உட்காந்து காலை தூக்கி முன்னாடி இப்படி ஸ்லாண்டிங்காக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஜாலியாக நம்ம போகிறதே தெரில. ஸோ என்ஜாய் பண்ணி நம்மளால் வந்து போக முடியுது. ஸோ சீட்டிங் வந்து நம்மளுடைய மூடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்க முடியும். ஹேண்டில் பாருமே ஈஸியாக இருக்குது. பட் ஹைவேஸு கொஞ்சம் டிராஃபிக் இல்லாத இடத்துல ஜாலியாக வளைஞ்செல்லாம் போகலாம். கொஞ்சம் சிட்டி டிராஃபிக்கில் அவ்வளோ ஈஸியாக கன்வென்ஷனல் ஸ்கூட்டர் மாதிரி வந்து கட்டடிச்சு போக முடியாது. ஏன்னா மேக்ஸி ஸ்கூட்டரோட ஸ்பெஷாலிட்டி அதானே. ஸோ ஹைவேஸில் பட்டையை கிளப்பலாம், சிட்டி ரைடிங்க்கும் வந்து எதிர்பார்த்த அளவு மோசம் இல்லை. ஸோ என்ஜாய் பண்ணி நம்மளால் போக முடியுது. நம்ம சேனல்லே வந்து ஜூம் 160 பற்றி வாக் அரவுண்ட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிசைன் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க அந்த வீடியோ போய்ட்டு வந்து பாருங்கள். வாக் அரவுண்ட் வீடியோ பண்ணப்போ பைக்கில் ரைட் பண்ணாதப்போ நானுமே யோசிச்சது என்ன அப்படின்னா, ஹெவியாக இருக்குது, சிட்டியில் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்துச்சு. பட் இன்றைக்கி சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணும்போது அந்த தாட் அப்படியே ஹீரோ உடச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருக்குது. ஹேண்ட்லிங் வந்து 142 kg இருந்தால் கூட நமக்கு பெருசாக டிராஃபிக்கில் வந்து வெயிட் வந்து தெரியல. அதேமாதிரி நமக்கு மூவ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக தான் வந்துருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பைக் அளவுக்கு ஹெவினஸ் வந்து இல்லை, லைட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஹேண்டில் பாருமே வந்து ரொம்ப டைட் கிடையாது. ஸோ அது ரைட் பண்ணும்போதும் சரி, பைக்கில் வந்து பார்க் பண்ணுறதும் சரி, ஈஸியாக வந்துருக்கு. சிட்டிக்குள்ளே தாராளமாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணலாம். பூனேயில் பெருசாக ஹைவேலாம் என்னால் வந்து ரைட் பண்ண முடியல. பெரும்பாலும் வந்து சிட்டி தான். சில இடங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து இல்லை. அந்த மாதிரி இடங்களில் ஒரு 70-80 அந்த மாதிரி ஸ்பீடில் வந்து க்ரூஸ் பண்ண முடிஞ்சுது. இந்த ஜூம் 160 அப்படிங்கிறது எந்த இடத்துல தன்னை அந்த வெஹிக்கிள் வந்து ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, ஒரு 50-60 தாண்டப்போ தான் அந்த ஃபீல் நமக்கு வருது. ஏன்னா நார்மலாக ஜூம் பொறுத்த வரைக்கும் 110 இருக்குது, 125 இருக்குது. ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் சிட்டியில் நம்ம வந்து ரைட் பண்ணும்போது பெருசாக அந்த ஒரு டச் இல்லை, ஃபீல் இல்லை. பட் 50 கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் இதோட ரியல் பர்ஃபார்மன்ஸே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து அதாவது நம்ம தான் டயர்டாயிடுறோம், வெஹிக்கிள் வந்து டயர்டாகலை. ஒரு 60-70 அந்த மாதிரி ஸ்பீடில் வந்து சிட்டியில் நம்மளால் என்ஜாய் பண்ணி க்ரூஸ் பண்ண முடியுது. 50 கிலோமீட்டருக்கு மேலே எக்ஸாஸ்ட் பீட்டுமே கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹார்ஷாக ஒரு மோட்டர் சைக்கிள் மாதிரி வந்து மாறுது. இப்போ நம்ம வந்து எக்ஸாஸ்ட் பீட்டை வந்து செக் பண்ணுவோங்க. நானே சொன்னேன்ல, ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரொம்ப காமாக தான் இருக்குது. 50க்கு மேலே போகிறப்ப தான் வந்து ஒரு ஃபுல் எனர்ஜி வருது. இப்போ நான் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன், உங்களுக்கே பீட்டை காட்டுறேன் பாருங்கள். ஸோ நார்மலாக இது வந்து ஐட்லிங்கில் இருக்குது. நார்மலாக ரைட் பண்ணுறோம், கொஞ்சம் ஹெவியாக கொடுப்போம். ஸோ கேட்டிருப்பீங்க, ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுறோம், ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் ஓட்டுறோங்கிறத தாண்டி, நார்மல் கன்வென்ஷனல் ஸ்கூட்டரை தாண்டி, மேக்ஸி ஸ்கூட்டரை தாண்டி ஒரு பைக்குக்கான அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மற்றபடி அந்த சிட்டியில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு 30-40 போகிறப்ப நமக்கு போர் அடிச்சிருது. ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு 50க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ அவ்வளோ டிராஃபிக் இல்லாத இடங்கள்ல நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி போகலாம். மேபி வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும், நல்ல பிக்கப் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற பசங்களுக்கு ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக், ஹெவியான டிராஃபிக் இருக்க இடங்களில் நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா அந்த 30-40 அப்படிங்கிறது கொஞ்சம் போராக இருக்கலாம். சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து டெலஸ்கோபிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரியரில் வந்து நமக்கு வெஹிக்கிள் வந்து ஹெவியான ஒரு வெஹிக்கிள் மேக்ஸி டைப் அப்படிங்கிறதுனால டிவல் ஷாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரைட் பண்ண வரைக்கும் வந்து சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு 70-80 அந்த மாதிரி கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு கார்னர் பண்ணுறப்ப அது மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக போகிறப்பெல்லாம் வந்து செம்ம கம்ஃபர்ட், நம்ம வந்து குறையே சொல்ல முடியாது.
ஒரு 80 வரைக்குமே வந்து வைப்ரேஷன்ஸ் பெருசாக, அதுக்கு மேலே நான் இன்னும் ரீச் பண்ணல. பட் ஓட்டின வரைக்குமே வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து பெருசாக இல்லை. பட் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால என்னவோ தெரியலை, ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்க இடங்கள்லாம் மழை தண்ணி தேங்கி நிற்கிது, நிறையா போத்தோல்ஸ் இருக்கிற இடங்கள்லாம் நம்ம வந்து ரைட் பண்ணும்போது ஓரளவு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரில் நமக்கு வந்து வைக்கிலே வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஸ்லோ ஸ்பீட்ஸில். பட் அதை தாண்டி ரோடு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து செம்ம ஸ்மூத்துங்க, என்ஜாய் பண்ணி போகலாம். என்னடா ஆளை காணும்னு பார்க்குறீங்களா? இதோ வந்துட்டேன். சீட்டிங்காக தாங்க. ஸோ நம்ம வந்து பையா உட்கார வச்சுருக்கோம். ஸோ சீட் பொறுத்த வரைக்கும் வந்து லாங் சீட்டு ப்ராடாக தான் இருக்குது. 2 பேருக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பையா அந்தளவுக்கு வந்து வெயிட் இல்லை. பட் இருந்தாலும் என்னோட பிரதரையுமே நான் வந்து உட்கார வச்சு பார்த்தேன். 2 பேர் 80 kgக்கு மேலே வரும். ஸோ 2 பேர் உட்காந்தாலுமே கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கு, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரிப்புக்கு போகிறீங்க, இல்லை யங் கப்புளாக இருக்கீங்க, ட்ரிப்புக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சீட்டிங் பொறுத்த வரைக்கும் நல்லா கம்ஃபர்டபுள் இருக்குது. பட் வந்து ஒரு ஹைவேஸில் போகிறோம், சடனாக வந்து ஒரு அசலரேட் பண்ணுறோம், சடனாக ஒரு பிக்கப் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு பில்லியனாக உட்காந்து பார்க்குறப்ப டக்குன்னு கிராப் ரேல தான் வந்து பிடிப்போம். ஸோ அது ஃப்ரேமோட கனெக்ட் ஆகி இன்டர்னலாக வருது. ஸோ இங்கே பிடிச்சிருக்கேன் பாருங்கள், பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. மேபி அது இன்னும் கொஞ்சம் வெளியில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஜென்ரலாக இந்த மாதிரி டூரிங் போகிறப்ப பசங்க மட்டும் போக மாட்டாங்க, யங் கப்புள்ஸும் வந்து போவாங்க. அந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா பேக் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சடன் ரைஸ் எடுக்கிறப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்தளவு கண்ட்ரோல் இருக்காது. பேக் ரெஸ்ட் கொடுத்துருந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பேக் ரெஸ்ட் மேபி அசசரிஸ்லேயும் வந்து இல்லை, மேபி ஹீரோ அடுத்தடுத்த அப்டேட்டில் அது கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டர். ஆல்ரெடியே வீடியோவில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன், வெஹிக்கிள் வந்து அந்த ஹெவியாக வந்து தெரியலை, 142 kg அப்படிங்கிறது வந்து தெரியலை, ஒரு பார்க் பண்ண கூட ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். என் வெயிட்டுக்கு ஓகே, பட் நம்ம பையா வந்து வெயிட் கம்மியாக தான் இருப்பார், ஒரு 50 to 60 தான் இருப்பார். அவருக்கு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுவோம். ஸ்டாண்ட் அப் அண்ட் மூவ். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து Zoom 160 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல் விஷயம் வந்து நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் பூனே ரோட்ஸில் ஓட்டும்போது நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, வெஹிக்கில் வந்து பார்த்தாங்க, ஒரு என்கொயரிலாம் வந்து பண்ணாங்க. அதை தாண்டி வந்து அந்த வைசர் செட்டப்புமே வந்து நல்லாயிருக்கு. நமக்கு வந்து விண்டை அராஸ் பண்ணுறதையும் தாண்டி டிஸ்பிளே வந்து டீட்டெயில்டாக வந்து தெரியுது. டிஸ்பிளே நான் வந்து வாக்கரவுண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன், டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். பட் டேட்டாஸ் வந்து பெருசாக இல்லை அப்படின்னு, பட் கிளியராக போதுமான அளவுக்கு இருக்குது. அது வந்து நல்லா விஷன் வந்திருக்கு. வெயில் இல்லை அப்படின்னாலும், வெயில் இல்லை கிளைமேட் சில்லுன்னு இருந்தாலுமே கூட டேட்டா வந்து கிளியராக வந்து தெரியுது. அந்த வைசரு ப்ளஸ் வந்து ஹேண்டில் பாருக்கு நடுவில் வந்து நமக்கு டிஸ்பிளே இருக்கிறது எனக்குமே வந்து ஒரு புது ஃபீலாக இருந்துச்சு. மெயினாக வந்து ஃபாப் கீ, நமக்கு வந்து கீ வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். கன்வென்ஷனலாக வந்து கீ போட்டு ஓட்டிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஒரு என்ஜாய் பண்ணேன் நான். மேபி இந்த வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா முதல் ஒரு 2-3 மாதம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து பழகும். ஸோ அது வந்து அந்த புஷ் பட்டனில் நமக்கு கொடுக்குற நாப் டைப்பில் கொடுக்குறது நல்லா இருந்துச்சு. அதுமாதிரி ஃபியூவல் அடிக்கிறப்போயுமே நமக்கு வந்து பைக் டைப்பில் போயிட்டு ரிலாக்ஸ்டாக ஃபியூவல் அடிக்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. மெயினாக டயர்ஸோட கிரிப்பு பற்றி நம்ம வந்து சொல்லி ஆகணும். நாபி டைப்பில் த்ரெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பெரிய டயர்ஸ் 14 இன்ச்சு, ரியர்லலாம் வந்து 140/60 ஒரு பைக் அளவுக்கு வந்து இருக்குது. அதனால் வந்து நல்ல கிரிப்பு மெயின்டைன் ஆனிச்சு. பெரும்பாலும் நான் வந்த ரோட்ஸ் எல்லாமே மழை, அந்த ஒரு வெட் கண்டிஷனில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் 50, 60, 70 வரைக்கும் நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறப்ப நல்ல கண்ட்ரோல் இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கிட்டோ வாப்ளிங்கோ அதை என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியல. ஸோ டயர்ஸு சிங்கிள் சேனல் ABS ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட்டில் 240 mm டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஜென்ரலாக கன்வென்ஷனல் ஸ்கூட்டரில் 220 வரை தருவாங்க. பட் மேக்ஸி அப்படிங்கிறதுனால ஒரு 20 mm அடிஷ்னலாக நமக்கு வந்து 240 கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் எஃபெக்டிவாக இருந்துச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஒரு கண்ட்ரோலாக சிட்டிக்குள்ளே நம்மளால் ரைட் பண்ண முடியுது. ஓவராலாக கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா Zoom 160 அப்படிங்கிறது யாருக்கான வெஹிக்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி நம்ம வந்து கம்யூட் பண்ணுறதுக்கும் Zoom 160 செட் ஆகும். அதேமாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, ஒரு லாங் ரைட்லாம் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து டூரிங்கும் போகிற மாதிரி டெய்லி கம்யூட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப ரேரு. அந்த ஒரு செக்மெண்ட்டை தான் வந்து ஹீரோ வந்து ஃபில் பண்ண பார்க்குறாங்க. சிட்டியில் போகிறப்ப கூட நான் வந்து ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்னு யோசித்தேன். பட் ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்குது, நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஒரு ஸ்லோ ஸ்பீடில்
ஒரு 0 to 10 0 to 15 அந்த மாதிரி ஸ்பீட்ஸில் போகிறப்ப கூட நம்மளால் வந்து கண்ட்ரோல் நல்லா இருக்குது. மேபி எந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா வெஹிக்கிள் கொஞ்சம் ப்ராடாக ஹெவியாக இருக்குது, அதனால சின்ன கேப் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல நம்ம உள்ளே போக பார்க்குறோன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் டஃப்பாக இருக்கும். பையாவுமே ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தார், ஒரு 50 kgல இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட ஒரு பார்க் பண்ணுறது தள்ளுறதுக்கு சிட்டிக்குள்ளே வந்து காலை ரொம்ப ஊனி பேலன்ஸ் பண்ணியே போகாமல் கம்ஃபர்டபுளாக வந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஹீரோ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த வெயிட் ரேஷியோலாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு, டெய்லி வந்து வேலைக்கு போகிறதுக்கும் Zoom 160 செட் ஆகும். அதேமாதிரி ட்ரிப்பு போகிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா நம்ம வந்து என்ஜாய் பண்ணி போகலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஹீரோ வந்து கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4 கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது வந்து க்ரீன் கலர், க்ரீன் இல்லாமல் ரெட் இருக்குது, சில்வர் இருக்குது, கிரே இருக்குது, இந்த 4 கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி மைலேஜ் டெஸ்ட்டுமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். மைலேஜுமே வந்து நல்ல ரிசல்ட் வந்துருக்கு. மைலேஜ் டெஸ்ட் பற்றி இன்னொரு வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,49,150 ரூபா. இந்த ப்ரைஸில் நம்ம இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிருக்கு. அதேமாதிரி சிங்கிள் வேரியன்ட் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து ஹீரோ வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த ஸ்கூட்டர் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னமும் இதை தாண்டி Zoom 160 பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க. அதேமாதிரி வேறு என்ன செக்மெண்ட்டாக நாங்கள் வந்து கவர் பண்ணணும், என்ன வெஹிக்கிளை வந்து ரிவ்யூ பண்ணணும் நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்களோ அதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் எந்த வெஹிக்கிளை எந்த செக்மெண்ட்டை சொல்கிறீங்களோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்கள் உடனே வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.